வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாருங்க, ஒரு வித்தியாசமான தோசை பண்ண போகிறோம். தோசை மாவு இல்லாமலே நம்ம தோசை பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்கும். அதனால் இன்றைக்கி ஓட்ஸை வச்சு ஓட்ஸ் மட்டன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓட்ஸ் 250 கிராம் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, 1 கப்பு தயிர் வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் நெய். பச்சரிசி மாவு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன், ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் நல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் எலும்பு இல்லாமல் வெறும் பீஸா மட்டுமே இருந்தால் தான் நல்லா பண்ண முடியும். இதில் வெறும் பீஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் நம்ம ஜாரில் இந்த ஓட்ஸை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம ஒரு சுற்றி எடுத்துருக்கோம். இதை எடுத்துட்டு இப்போ பவுல் வச்சு இப்போ நம்ம இதில் தயிர் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கலந்துக்கலாம். மோர் கடையில் ஃபஸ்ட்டு இதை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா கட்டியாக இல்லாமல் இதை நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இப்போ இந்த கோதுமை மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு வச்சு நம்ம ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். நம்ம ஓட்ஸை வறுத்துட்டு செஞ்சோம்னா தான் தோசை நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஓட்ஸை நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இந்த ஓட்ஸு பொடிச்சு வச்சுருக்கிற ஓட்ஸை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது நெய் போட்டு வறுக்கிற தொட்டு மணமாகவும் இருக்கும் இந்த தோசை. மட்டன் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு கிடையாது. மட்டன்லேயும் பண்ணலாம், சிக்கன்லேயும் பண்ணலாம், வெஜிடபிள் போட்டு காய்கறியெல்லாம் போட்டும் பண்ணலாம். இன்றைக்கி நான் மட்டனில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், ஓட்ஸ் வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும் உங்களுக்கு. அந்த வாசனை வரும்போது எடுத்துடலாம். இப்போ அடுப்பை கம்மியான தீயில வச்சுட்டு எடுத்து இதில் கொட்டி நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் நம்ம ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு ஒரு 5லேருந்து 6 தோசை வரும். இது நம்ம கொஞ்சம் திக்காக தான் ஊற்ற போகிறோம். மெலிசாக ஊற்றினா நல்லா இருக்காது. ஏன்னா மட்டன் மேலே வைக்க போகிறோம். அதனால் பாருங்கள், இப்போது பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கிண்டிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு பேக்கிங் சோடா நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் மாவு கலந்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மட்டனை இதில் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம நிறைய வாங்குறது அப்படின்னா கொத்துக்கறியாக கொத்தி வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் 100 கிராம் அப்படின்னுவோம், கடையில் கொத்தி தர மாட்டாங்க. அதனால் நான் முழுசாக வாங்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். இப்போ நம்ம 3 ஸ்பூன் எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மட்டன் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வாடை போகிற வரைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட வாடை போகிற அளவுக்கு வேகணும் வெங்காயமும் தக்காளியும்.
அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இந்த மட்டன் வந்து இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். பாருங்கள், இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இதே வந்து அப்படியே சாப்பிட்லாம். இந்த தோசையை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம வீட்டில் ஆம்பளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மட்டன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் வந்து நல்லா காயட்டும், நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ கல் காஞ்சிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப தேய்க்காதீங்க. ரொம்ப தேய்ச்சிங்கன்னா நம்ம வந்து மசாலா போடும்போது உடஞ்சிரும். அதனால் இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்படி மூடி வச்சிடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்துட்டு இப்போ இந்த மசாலா வந்து இந்த தோசையில் சேர்த்துடலாம். இப்படி சிம்லையே வச்சு நல்லா வேக விடலாம். ஓட்ஸ் மட்டன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இல்லாட்டி கொத்தமல்லி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஓட்ஸ் மட்டன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.